ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு என்ன ரெசிபினா சொரக்காயை வச்சு நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொரக்காயை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த துருவுறதுல துருவிக்கல அப்படி பொடி பொடியா. இப்போ பாருங்க, நல்லா சொரக்காயை நல்லா துருவி வச்சாச்சு. இதுல தண்ணி இருக்குது, தண்ணி இல்லாம நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். சுத்தமாக வர வரனே பாருங்க, இப்படி புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, ஒரு துளி கூட தண்ணி இல்லை. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு ஃபேன் வச்சு நம்ம இந்த முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி ஓட்டுக்கலாம். இப்போ முந்திரி ஒரு அளவுக்கு வணங்கிடுச்சு, அதுக்குள்ளேயே நம்ம திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையுமே எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம இந்த துருவி வச்ச சுரக்காயை போட்டுக்கலாம். சுரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேமை வச்சு வணக்கிக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கிறோம், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். கால் லிட்டர் பால் ஊற்றிக்கிறோம். நம்ம ஆவின் மில்க் இது ஃபுல்லாக வெந்து அப்படியே சுண்டி வரணும். இப்போ பாருங்க, நல்லா அப்படியே பாலெல்லாம் சுண்டி நல்லா வத்தி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை 1 கப் சேர்த்துருக்குறேன். சர்க்கரை 1 கப் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது. 3/4 கப் சேர்த்திக்கிங்க. 1/4 லிட்டர் பால், ஒரு சொரக்காய், அப்புறம் ஒரு 200 கிராம் கம்மியாக 150 கிராம் சர்க்கரை சேர்த்துன்னு போதும். நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருந்தேன், கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு நல்லா. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கொஞ்சம் தான், கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தோம் நெய், அதனால் பூராத்தையும் ஊற்றிட்டோம். பாருங்க, நம்ம அல்வா நல்லா திரண்டு வருது. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். சூப்பரா பாத்தீங்கன்னா நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சொரக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் இப்போ சாப்பிட முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான சொரக்காய் அல்வா. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.